வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் பிரிஞ்சி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பிரெட் ஃப்ரையை வந்து நம்ம செய்ய போகிறதில்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு திங்ஸ் எடுக்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பிரிஞ்சி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரெண்டும் சூடானதும் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, அன்னாசி பூ. எண்ணெய் சூடானதும் மசாலாஸ் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா பொருட்கள் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250லேருந்து 270 கிராம் அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் வணக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து அதை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணி மூடி போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி விட்டு எந்த அளவுக்கு தக்காளி சாஃப்டாகி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் புதினா கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதையும் இப்போ 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி நல்லா சாஃப்டாகி வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பிரிஞ்சி சாதத்துக்கு 3 முக்கியமான விஷயம் ரொம்ப தேவை. காய், தேங்காய் பால், பிரெட் ஃப்ரை. ஸோ காயை வந்து நல்லா நீள் வாக்கில் இது போல் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பிரிஞ்சி வந்து பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி இல்லாமல் தான் பிரிஞ்சி செய்கிறேன். உங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் இந்த காய்களோடு நீங்கள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த காய்களுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த காய்களை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி நல்லா காய்கள் வந்து ஒரு 30% வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக நான் கலருக்காக காஷ்மீரி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் காய் வந்து ஒரு 50% வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்திங்கன்னா அல்லது நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்தாலும் 1.5 கப் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த அரிசியை வந்து அரிசி உடையாமலும் காய்களும் அரிசியும் சரி சம அளவுக்கு கலந்து வர மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி விட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 கப் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். இந்த கிளாஸால் தான் நான் வந்து அரிசி அளந்தேன். ஸோ அந்த கிளாஸாலேயே நான் 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கப் வந்து திக்கான தேங்காய் பால், அதே 2வதையும் திரும்பி அந்த வேஸ்ட்டை கிரைண்ட் பண்ணி 2வது கப் வந்து அதே தேங்காய் பால் தான் நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி. இப்போது ஆட் பண்ண தேங்காய் பாலையும் அரிசியும் அரிசி உடையாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ 3 விசில் விட்டு சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம பிரெட் ஃப்ரைக்கான ஆல்டர்னேட் திங்ஸ் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரஸ்க்கு தான். நம்ம டெய்லியும் வீட்டில் டீயில் தொட்டு சாப்பிட்ற ரஸ்க்கு தாங்க எடுத்திருக்கேன். ஒரு ரஸ்க்கை 2-3 நீங்கள் உடச்சி எடுத்துக்கிட்டாவே நமக்கு பிரிஞ்சிக்கு தேவையான பிரெட் ஃப்ரை ரெடி. இதுக்காக நீங்கள் எண்ணெய் வச்சு ப்ரெட்டை கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ண முந்திரி, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இதோட நம்ம உடச்சி வச்சோம் இல்லையா, அந்த ரஸ்கையும் ஆட் பண்ணி ஒரு நல்ல நெய் மணம் வரத்துக்காக, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணால் எண்ணெய் வாசனை வரும்ல அந்த ப்ரெட்டில், அதுக்காக இது மேலே வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறி எடுத்து நம்ம தம் வைப்போம்ல, அது மாதிரி நல்லா சாதத்தை அமுக்கி விட்டு நீங்கள் வந்து 2லேருந்து 3 நிமிஷம் திரும்பவும் குக்கரை மூடி ஒரு தம் ஸ்டேஜுக்கு வச்சுருங்க. நீங்கள் இந்த தம் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணி வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுவீங்கள, அந்த சூடே வந்து அந்த ரஸ்க்கு வந்து நல்லா ப்ரெட்டு மாதிரி சாஃப்டாகி வந்துடும். சாதத்தை மட்டும் நல்லா அந்த ரஸ்க்கை வந்து கிளறி விட்டு அழுத்தி வச்சுருங்க. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாது. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு பிரிஞ்சி சாதம் ரெடி. இது கூட ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அந்த ரஸ்க்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம செய்கிறவங்கள தவிர சாப்பிட்றவங்க எல்லாமே இதில் வந்து ப்ரெட் ஃப்ரை தான் நம்ம பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. லுக் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி, எந்த ஒரு 1% கூட எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் ஈஸியான நம்மளுக்கு பிரிஞ்சி சாதம் ரெடி. இந்த ரஸ்க் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.